நான் உங்களாக அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, பிரதர் வசனம் சொல்லுது கர்த்தருடைய மன விருப்பத்தின்படி தருவார் என்று, ஆனால் நடக்கலையே பிரதர். என் அன்புக்குரியவர்களே, பைபிள் சொல்றது ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்டார், நீ விரும்புகிற காரியத்தை என்கிட்ட கேள் என்று சொன்னார். அவர் ஒரு நாளும் வாக்கு மாறார். நம்முடைய விருப்பத்தை ஏன் தேவன் சில நேரத்தை செய்ய முடியாத காரணத்தை நம்ம யாரும் நிதானிப்பதில்லை. நீங்க புரிஞ்சுக்கணும். நான் விரும்புறேன், இதை விரும்புறேன், அதை விரும்புறேன். ஓகே, நீங்க எங்கிருந்து விரும்பணும்னு மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க எபேசியர் புஸ்தகம் 2:3 வாசிக்கும் போது, மாம்சமும் மனசும் விரும்பினபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்சத்தில் வர விருப்பம் கடவுளுக்கு கோபத்தை உருவாக்க, இந்த மாம்சத்தில் வர விருப்பம் பிசாசுக்கு பிரியமானது. பைபிள் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2:13 பாருங்கள். விருப்பமும் செய்கையும் தேவனே உருவாக்குகிறார். அப்ப விருப்பம் எங்கிருந்து வரணுமா? மாம்சத்தில் வர விருப்பம் அல்ல, ஆவிலிருந்து வர விருப்பத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 24 உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி. அப்போ மனம் என்பது ஆவி, இருதயம். அப்போ விருப்பம் எங்கிருந்து வரணும்னா இருதயத்திலிருந்து வர வேண்டும். நீங்க அப்படி கேட்டு பாருங்க. மாம்சத்தில் வர விருப்பம் கடவுளுக்கு பகை, விரோதம். அது உங்களை தப்பான வழியில கொண்டு போயிடும். கடவுள் ஆதாம் சொன்னார், உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினான்றார். அப்ப மனைவி யாரு? நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல ஆதாமும் என்ன சொல்றாரு, ஏவாளை பார்த்து ஒரே சரீரம். அப்ப அவ யாருன்னா மாம்சம். அப்போ மாம்சத்தின்படி அங்க பெற்றது நிமித்தம் ஆதாம் தேவனுடைய மகிமை இழந்தான். புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் விரும்புவது தப்பு இல்லை, ஆனா அது மாம்சத்தின்படி வருதா ஆவின்படி வருதா கண்டுபிடிங்கள். நீங்கள் ஆவின்படி விரும்புங்கள், நிச்சயம் அற்புதம் நடக்கும். God bless you.